நாங்கள் அக்வேரியத்தை தண்ணீரால் நிரப்புகிறோம். தண்ணீர் தெளிவாகவும் சிறப்பாகவும் உள்ளது. இது என் மெர்மெய்டுக்கு பொருந்தும். அப்படியே. உனக்கு என்ன வென்ஸ்டே? நான் அக்வேரியத்திற்கு தண்ணீர் எங்கு பெறுவது என்று கண்டுபிடித்து விட்டேன். திங், தண்ணீரை ஆன் செய். அக்வேரியத்தை நிரப்பிவிட்டேன். திங், குழாயை எடு. நீங்கள் போகலாம். நான் எந்த நிறம் உள்ள பிங்க் தேர்வு செய்ய வேண்டும்? ஓ, முத்து பிங்க் கூரைக்கு சரியாக இருக்கும். அதை மூடிவிடலாம். அப்படியே. இப்போது வீட்டின் உள்ளே பவுடர் பிங்க் பயன்படுத்துவோம். அது அற்புதம். இரண்டாவது, மாடிக்காக அழகான ஸ்டிக்கர்களை அச்சிடுவோம். அங்கு சிப்பிகள் மற்றும் நட்சத்திர மீன்கள் இருக்கும். எல்லாவற்றையுமே இளஞ்சப்பணத்தில் விரும்புகிறாள். அது மிகவும் அழகாக தெரிகிறது. எனக்கு இது பிடிக்கும். ஹூ, என்ன நடந்தது? அது குப்பையா? இது குப்பை அல்ல. இது ஒரு வண்ணப்பூச்சி டப்பாவின் மூடி. நான் என் வீட்டை கருப்பாக வண்ண பூசலாம். எனக்கு இந்த நிறம் மிகவும் பிடிக்கும். இது என் மெர்மெய்டுக்கு சரியாக இருக்கும். கீழே பயமுறுத்தும் ஸ்டிக்கர்களை ஒட்டுவேன். முடிந்தது. அக்வேரியம் பற்றி என்ன? என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. சரி, என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. களிமண் அரண் எடுத்துக்கொள்வோம். முதலில் அதை உருட்டுங்கள். மற்றும் நான் ஒரு செவ்வகம் செய்ய வேண்டும். அப்படியே. சிறப்பு. அதை நசுக்குங்கள். அதை சுருட்டி மடக்கு. அது ஒரு சிப்பி ஆகிவிட்டது. அக்வேரியத்தின் அடியில் வையுங்கள். இப்போது நாங்கள் ஒரு பை பாஸ்தாவையும் உள்ளே இளஞ்சிவப்பு வண்ணத்தையும் எடுக்கிறோம். மூடி கலக்கவும். அனைத்து பாஸ்தாவும் இளஞ்சிவப்பு நிறமாக வரையப்படும். பிறகு மண்ணில் வெவ்வேறு வகை பாஸ்தாவை நுழைப்போம். அவளப்பாறைகளைப் போல இருக்கிறது. அருமை. இப்போது சில பவளங்களை கூட சேர்ப்போம். மரீன் விலங்குகள் இல்லாமல் என்ன மாதிரியான அக்வேரியம்? அங்கே ஒரு கோட்டை இருக்கும். இங்கே நடப்பது எனக்கு ஏற்கனவே பிடிக்கிறது. என்ன அழகு. கொஞ்சம் ஜெல்லி கிறிஸ்டல்களை தூவுவோம். அவை கற்கள் போல தெரிகின்றன. காற்று நிரப்பக்கூடிய நண்டு வடிவ வட்டங்களையும் சேர்ப்போம். கூடவே ஒரு காக்டெயில் மற்றும் சிற்றுண்டிகளுடன் ஒரு தட்டு. வெளிப்புறத்திலும் அக்வேரியத்தை அலங்கரிப்போம். சூப்பர். என்ன அழகு. அது என்ன விஷயம்? நீ எங்கே இருக்கிறாய்? 5 நிமிடங்களுக்கு முன் மேரி மாமியின் தலையை கொண்டு வர வேண்டும். நீ மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறாய். ஆனால் நீ தலையை கொண்டு வந்தாய். அதை அடியில் வைக்கலாம். இப்போது மண்ணால் கோடுகளை உருவாக்கப் போகிறோம். அப்படியே. சில உறிஞ்சும் கிண்ணங்களை சேர்க்கவும். இங்கே அவை உள்ளன. இது ஒரு உண்மையான சொல்லும் மாறம். அக்வேரியத்தின் அடியில் சேர்ப்போம். இப்படியே கீழே சேர்த்து கடல் உயிரினத்தை மட்டும் சேர்க்க வேண்டும். ஒரு ஊதக்கூடிய வட்டம் அலங்காரங்களை சேர்ப்போம். சிறிது. என் மெர்மெய்டுக்கு இது பிடிக்கும். இதை பார்ப்போம். நீச்சல் அடிக்கப்போ செல்லமே. அக்வேரியத்தில் விளக்கை ஏற்றுவோம். ஓ, இது முற்றிலும் பயங்கரமாக இருக்கிறது. என் மெர்மெய்டும் இந்த அக்வேரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாள். புதன்கிழமை பொம்மை போன்ற அந்த இருண்ட அயலவரை இல்லாமல் தனிப்பட்டதாக இதை வைத்திருப்பதை அவள் கற்பனை கூட செய்ய முடியாது. வீட்டை மேலும் அலங்கரிப்போம். ஊட்டங்களுக்கு வானவில் டிஸ்கோ பந்து சேர்க்கவும். பிறகு ஒரு சூரிய கட்டில், ஒரு மேசை மற்றும் ஒரு இதழை வையுங்கள். பானங்கள் மற்றும் உணவுகளுக்கான ஒரு அலமாரி இருக்குமாறு உறுதிப்படுத்துங்கள். பொம்மைகளுக்காக ஒரு இரவு காலி சேர்க்கவும். இப்போது
சிறிய அக்வேரியத்தில் ஒரு இளஞ்சிவப்பு ஸ்லைமை வச்சு அந்த ஸ்லைம் சிப்பியிலிருந்து ஷொட்ட அனுமதிக்கலாம். இங்கேயே ஒரு வீட்டு நீர்வீழ்ச்சி உருவாக்கி இதோ நாம் செல்வோம். குளிர்ச்சி. பார்பி ஒரு இளஞ்சிவப்பு விருந்தா? என்ன ஒரு குழப்பம். அவளுக்கு ருசி எதுவும் இல்ல. இப்போது வீட்டில் தரையை படைப்பாற்றலுடன் எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். முதலில் நாங்கள் ஒரு மருந்து அலமாரி செய்வோம். எனக்கு என் பொம்மை சொன்னது ரகசியமாகவே அவள் அதை இப்போதே தொடங்குவதில் பிரச்சனை இல்லை என்று. பார்ப்போம். வா, ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய மகிழ்ச்சியின் புரிதல் உள்ளது. அதை பாருங்கள். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒரு மாடி அலங்கரிக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று யோசித்தீர்களா பெண்களே? ஆம், நான் இதிலிருந்து ஒரு படுக்கை அறை உருவாக்குவேன். ஒரு படுக்கையை வைத்து என் பொம்மையின் பிடித்த பொம்மையை வைப்போம். இப்போது அலமாரியை அலங்கரிப்போம். ஓ, அருமை. என் பொம்மைக்கு பல ஆடைகள் உள்ளன. அவளுக்கு கண்டிப்பாக ஒரு கண்ணாடியுடன் கூடிய அலங்கார மேசை தேவைப்படும். எல்லா மேக்கப் மற்றும் சுகந்தங்களையும் ஒழுங்குபடுத்துவோம். அது முடிஞ்சிட்டது. நான் ஏற்கனவே சோர்வாகிட்டேன். நீர் தொட்டிக்கு நேராக செல்லும் ஒரு ஸ்லைடையும் சேர்ப்போம். முடிந்தது. உன்னை பற்றி என்ன வென்ஸ்டே? ஓ, என்ன ஒரு கனவு. இது ஒரு கனவா? இது ஒரு சாதாரண வீட்டு தாவரமே. இது ஜெல்லி புழுக்களை எடுத்துக்கொள்கிறது. அதை படுக்கை அறையில் வைப்போம். இங்கே ஒரு பழைய மரத்தை சேர்ப்போம். அதில் ஆடைகளை தொங்கவிடலாம். அங்கே ஒரு மேக்கப் டேபிளும் ஒரு சவப்பெட்டியும் இருக்கின்றன. உள்ளே யாரும் இல்லை என்று நம்புகிறேன். டிங், பொம்மையின் பிடித்த பொம்மையை எடு. இது படுக்கையாகும். முடிந்தது. உங்கள் பொம்மைகள் தங்கள் பொம்மை வீடுகளை பற்றி உற்சாகமாக உள்ளன என்று நான் பார்க்கிறேன். உன் பிடித்த பொம்மைக்கு என்ன பிடிக்கும் என்று உனக்கு நன்றாகவே தெரியும். Wow, programmer Barbie 40 years space. I'll sing you பொம்மைகள் இதே அன்ஸ்பிரியர். That singing both gracious and very கருத்துக்கள் எழுதுங்கள். அப்படி வேறுபட்டவை, ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தன்மையுடன் அழகாக இருக்கின்றன. Advance, great adult, brave, trigger, beagle, DG, snack, holdagel, mice and costumes, 3 Chlesido Eichwinitz. அப்படியா? பார்ப்போம். எவ்வளவு குளிர். ஆம், நாங்கள் சிறப்பாக செய்தோம். எவ்வளவு பெரிய சுவையான சாக்லேட் கோழி. ஓ, அழகானது. இது ரொம்ப நல்லது. இதை முயற்சிப்போம். சுவையானது. சரி, எனது உணவும் ருசியாக இருக்கிறது. பாருங்கள், தஞ்சியார் கோழி. சில சாக்லேட் ஒன்று சில ரொம்ப நல்லது. ரொம்ப சுவையானது. மற்றும் பொறுமொறுப்பானது. சார்மானது. எவ்வளவு சுவையா இருக்கிறது. இது ரொம்ப அருமை. நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கோழி. நான் இதை முழுவதும் கடிக்கிறேன். இது மிகவும் சுவையானது மற்றும் மிகவும் மென்மையானது. இப்படிப்பட்ட சுவையான இறைச்சி மிக அருமை மற்றும் அற்புதம். முடிஞ்சது. நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். காத்திரு, என்ன நடக்கிறது? ஓ இல்லை, என்னுள் ஒரு தீ உள்ளது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்னை உதவ முடியவில்லை. ஓ இல்லை, என் கோழி அது உருகிவிட்டது. இப்போது மிகவும் சூடாக உள்ளது. சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. நான் சோகமாக இருக்கிறேன். அது அப்படி செய்யக்கூடாது. சாக்லேட் அது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அதை இந்த அழகான கண்ணாடியில் ஊற்றப் போகிறேன். மற்றும் சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கவும். இங்கே அவை இருக்கின்றன. நான் ஒரு அற்புதமான சாக்லேட் காக்டெயிலை குடிப்பேன். அது மிகவும் சுவையாக இருக்கும். சாக்லேட்டின் அற்புதமான சுவை. ஆம், இது நிச்சயமாக அற்புதம். நூடுல்ஸ் அற்புதமானவை. எனக்கு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்கின்றன.
அவை மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். உங்களுக்கேயா என்ன? எனக்கு சுவையான நூடுல்ஸ் இருக்கின்றன. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்ன என்ன நீ உடாச்சசாலி. ஆனால் நான் இன்னும் உடாச்சசாலி. நான் ஒரு முள் எடுத்து அதுல நூடுல்ஸ் வைப்பேன். அவை மிகவும் சுவையாகவும் ருசிகரமாகவும் உள்ளன. ஓ, ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் கைகளால் சாப்பிட முடிந்தால் நான் ஏன் ஒரு முள் தேவை? அது அற்புதமான நியூட்டில்ஸ் சாக்லேட் வகை. நான் இதுவரை சாப்பிட்டதை விட சுவையானது. இது அற்புதம். ஓ ஆம், வெறும் இனிப்பு. நீங்க உங்க விரல்களை நக்குவீர்கள். நான் இன்னும் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லது. ஏய், நீ என்ன காத்திருக்கிறாய்? ஓ ஆம், நான் இப்போது அவற்றை முயற்சிக்கிறேன். இது இவ்வளவு சோடா இருக்கிற இவ்வளவு சோடு, ஆனால் ருசியானது. நன்று. நான் இப்போதே இதையெல்லாம் சாப்பிட போகிறேன். அதை குளிரச் செய்ய நான் அதில் ஊத வேண்டும். அது முடிஞ்சதா? சரி, முயற்சி செய்வோம். இப்போது சாதாரண வெப்பநிலை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, இந்த விசிறி நூடுல்ஸில் ஊதட்டும். அப்பா, அவை பறந்து விட்டன. சரி, மீண்டும் முயற்சிக்கிறேன். உண்மையிலா? மீண்டும். ஐயோ, என்ன பண்ணிட்ட? என் தலையில நூடுல்ஸ் கூட இருக்குது. மன்னிக்கவும், அதை எடுத்து விடுகிறேன். ஓ, அது பாரு. வாவ், இது உடைந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, அந்த சிறிய பறவை பாருங்கள். அது அழகாக இல்லையா? ஆஹா, மிகவும் இனிமையாக இருக்கிறது. இங்கே வா குட்டி. ஆஹா, அது மிகவும் மென்மையானது. ஓ, எனக்கு ஒரு சாக்லேட் பை உள்ளது. அது மிகவும் சுவையாக உள்ளது. நான் சுவைக்கிறேன். ஆம், அது அப்படியேதான். உன்னுடையது எப்படி? எனக்கு ஒரு உண்மையான கைப்பை உள்ளது. அதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. நான் அதை திறக்க வேண்டும். வாங்க பாப்போம். முதல்ல நான் பாக்குறேன் இது எப்படி திறக்குதுன்னு. ஆச்சரியமா இருக்குது. நான் அதை கடிச்சு திறக்க முயற்சிக்கிறேன். ஆம், சரியாக அதுவே ஒரு சாக்லேட் பையை திறக்கும் முறை. அதுக்குள்ள ஏதோ இருக்குது. வாவ், பார்க்கலாம். ஃப்ளஷ் பவுடர், ஹைலைட்டர், தூரிகைகள், லிப்ஸ்டிக், ஷேடோக்கள், எல்லாமே உணவு. ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. லிப்ஸ்டிக் ருசியாக இருந்தது. இந்த பிரஷ் மற்றும் ப்ளஷ் பார்க்கலாம். சுவையாக இருக்கிறது. மிகவும் நல்லது. என் கைப்பை அழகாக இருக்கிறது. ஓ ஆம், அதில் உள்ள அனைத்தும் அற்புதமாக இருக்கின்றன. அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விலக முடியவில்லை. எல்லாமே மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது மிக அருமை. பைய கூட சாப்பிடுவேன். என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? இல்லை. ஓ சரி, என்கிட்ட என்ன இருக்குது ஆண்டர்சன் இம்பராஸ் பாக்க. சரி, என் பைய திறக்கலாம். ஓ, எனக்கு உண்மையான அழகு சாதனங்கள் இருக்கு. அவன் ரொம்ப அழகா இருக்கு. மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நிழல்களுடன் தொடங்குவேன். அவை பார்பி ஷேடோக்கள். சாதாரண ஷேடோ அல்ல. லிப்ஸ்டிக் பிளஷ் உடன் ஷேடோக்களால் நான் மிகவும் அழகாக இருப்பேன். பாருங்கள், மேக்கப் தயார். குளிர் இல்லையா? நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். ஓ ஓ, எவ்வளவு அழகா இருக்கிற. என்னையும் அழகா மாற்ற முடியுமா? தயவு செய்து. ஷாரன் ஸ்டீரிய முடியும். இப்பொழுது உன்னை அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்ற போகிறேன். நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. கொஞ்சம் கிளிட்டர், இன்னும் கொஞ்சம். இப்போது ஷேடோக்கள் முடிந்தது. நீ ஒரு இளவரசி போல இருக்கிறாய். ஓ நன்றி. பார்ப்போம். என்ன அது? என்ன இது? என்ன வகை நகைச்சுவை என்று நினைக்கிறீர்கள்? ஒரு நிமிடம், நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன். இங்கே வா. ஓ, இது என்ன? ஒரு வெங்காயமா? இது உண்மையா அல்லது சாக்லேட்டா? ஓ எனது உண்மையா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு வெங்காயம் பிடிக்காது. சரி, கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன்.
அதாவது நீங்களே தொடங்குங்கள். சரி, முயற்சி செய்வோம். ஹூ ஓ இல்லை, இது உண்மையான வெங்காயம். ஐயோ, என்ன நாற்றம்! பயங்கரம்! அதனால எனக்கு சாக்லேட் ஒன்று கிடைச்சது. யோஹோ, சரி, நான் என்னை தயார் செய்து முழுவதும் சாப்பிட வேண்டும். ஓ இல்ல, எனக்கு மோசமாக இருக்கிறது. ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அப்பா, அருவருப்பாக இருக்கிறது. ஓ, இப்போ ஏதோ நடக்க போகுது. மன்னிக்கவும். என்ன வாசனை! இதை சகிக்க முடியுமா? அப்பா, மன்னிக்கவும். நான் அப்படி செய்ய நினைக்கல. நீங்க எப்படி இருக்கீங்க மைலி? ஹூ, என்ன செய்யலாம்? ஓ, நான் யோசித்தேன். நான் ஒரு டாக்டராக இருப்பேன் சில நேரம். அதனால ஒரு டிஸ்சார்ஜ். இங்கே இன்னொரு வெளியேற்றம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஹூ, அது என்ன? ஓ, என் வெங்காயம் ருசியாக இருந்தது, ஆனால் அது என் நெற்றியில் மோதியது. ஓ, பாருங்கள், அதில் இன்னும் சில இனிப்புகள் உள்ளன. ருசியாக இருக்கிறது. அருமை. நான் அதை முழுவதும் சாப்பிடுவேன். நீ என்ன செய்கிறாய்? கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. இதோ உனக்கு. ருசியாக இருக்கிறதா? முழுவதும். என் வீட்டை என்ன வச்சு அலங்கரிக்கலாம்? என்னிடம் எதுவும் இல்ல, மீதம் இருக்கிறது. சொப்பனம். எதற்கு நான் ஏங்கினேன்? ஓ, ஒரு குக்கி. இது கடைசியா இருந்ததே. சோகமாக இருக்கிறது. இதை எப்படி சாப்பிட முடியும்? அமைதியாக இருங்கள் பெண்களே. இந்த குக்கி எனக்கு சக்தி கொடுத்து விட்டது. இப்போ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. நேற்று கழிவகத்துல ஒரு அழகான பரிசு பெட்டி பார்க்கின்றேன் என்று நினைக்கிறேன். போங்கள். அற்புதம்! பாருங்கள், ஒரு செய்தித்தாள். ஓ, ஆம் 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 ஆம். வா, தோரண வர்ண சீட்டு. அதை வீட்டிற்கே ஒட்டி கிடக்கலாம். மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம், இப்பொழுது நல்ல தோற்றமாக இருக்கிறது. ஓ, முட்டை நாற்காலி என் கூரையில் அற்புதமாக இருக்கும். நல்லா இருக்கிறது. அண்ணா மைக், இது மிகவும் மோசமாக இருக்கின்றது. என்ன? அதை பற்றி பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறார்? இது கொண்டு நான் ஒரு அழகான கிறிஸ்துமஸ் மரம் தயாரித்து அனைத்தையும் அலங்கரிப்பேன். ஒரு வினாடி. பனை கொத்துகள். நான் ஒரு மேதை. மற்றபடி எனக்கு ஆப்பிள்கள் மிகவும் பிடிக்கும். எனக்கு கைக்கு ஒரு முழு பியாக்கே இருக்கு. அதை எனது மரத்துடன் அலங்கரிக்க முடியும். ஹே ஹே. ஓ, அதை பாருங்கள். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக நமது கிறிஸ்துமஸ் மரத்திற்கு பனிக்கோலம் தேவை. அதிசயமாக இருக்கிறது. நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, ஊடலாட்டை பெறுவோம். பண்டிகை கால மனநிலைக்கு வந்துவிட்டேன். நான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய அலங்காரம் வேண்டும் என்று நினைத்தேன். ஓ, என்ன நடக்கிறது? நிறுத்து. ஓ, அது மைக் கிட்டிய பார்த்தாச்சு. பரவாயில்லை ஹென்றி. ஹலோ, அடுத்த முறை என்னை அவமதிக்காதே. நீ மூச்சு விடலாம். ஓ, இந்த வெள்ளை காகிதம் என்னை யாராக நினைவுபடுத்துகிறது தெரியுமா? இது பனி போல உள்ளது. ஆமாம், நான் டாய்லெட் பேப்பரை பயன்படுத்துகிறேன். நீங்கள் என்னை கேள்விப்பட்டீர்கள். சரி, என் வீடு மேலும் அழகாகவும் விழா காலத்திற்கேற்றதாகவும் மாறும். மேலும் இதிலிருந்து ஒரு தொலைநோக்கி உருவாக்கலாம். ஓ ஓ, பிரிட்னி மூக்க உரைக்கிறாளா? சரி, கவலைப்படாதே. மாண்டி. ஆஹா, அவள் எப்போதும் போல ஆட்டோகிராப் எழுதி கொண்டிருக்கிறாள். அப்படி கொண்டு போகவில்லை மகாதேரா. வீட்டை அலங்கரிக்க எனக்கு உதவினால் பின்னர் உனக்கு கையொப்பம் கிடைக்கும். நான் உன்னை பிடித்தேன். எல்லாம் இப்போது தயாராக இருக்கும். நன்றாக இருக்கிறது. நான் காத்திருக்கிறேன். என்னுடைய அறையை வரைவதற்கு தொடங்கலாமா?
ஈச்சாயம் அமிழ்த்தாலும் கூட உன்னால் ஆகினால் செய்யவே செய்வேன். நீ அழகாக இருக்கிறாய். உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. என்ன? ஓப்ஸ். அந்த ரசிகர்கள், அதற்கு முடிவே இல்லை. அதுவே உங்களால் செய்ய முடிகிறதையா? ஒரு நிமிடம். இப்படிப்பட்ட அற்புதமான மாலையை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும். அலங்காரத்தையும் பாருங்கள். அது சொல்லாயலன் சிவப்பு. கிறிஸ்துமஸ் மரம் நன்றி. எனக்கு மகிழ்ச்சி. இதோ ஒரு கையொப்பா. ஆனால் தேவையற்ற முத்தங்கள் வேண்டாம். குட்பை. பை பை. நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று காணாமல் போய்விட்டது. என் கிறிஸ்துமஸ் மரத்தை கூப்பிட வேண்டும். ஆம், வணக்கம். ஆம், நான் இங்குதான். இனி எங்காகவும் உழைக்கணும். எனக்கு கூடுதல் பணி தேவை. அது அழகாக இருக்கிறது. இதோ உங்கள் பணம். எனக்கு இது பிடித்திருக்கிறது. ஒரு பண்டிகை கோடை மற்றும் ஒரு செல்வி. நிச்சயமாக. ஆமா. ஓ சரி, முதலில் ஒரு வீடியோ எடுக்கலாம். பிரிட்னி, மிகவும் விவசாயம். ஹலோ இனிமையானவளே, உன்னுடைய உதவி அவசரமாக தேவை. ஹே, நீங்கள் அறையையோ இல்லையோ பூச வாய்ப்புள்ளது. பெரிது. ஓ ஓ அன்பே, சரி, இப்போ எனக்கு அது எல்லாமே நான் போடும் உடை போல தங்கமாக இருக்கணும். பாய் பாய். நன்றி. ஓ, இது அழகாக இருக்கிறது. நாங்கள் இங்கே ஒரு சவாலை சந்தித்து வருகிறோம். நான் வெற்றி பெற வேண்டும். ஹலோ, சரி, என் வடிவமைப்பாளர், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது என்ன மொத்தம்? என்ன நீங்கள் என்ன பாக்குறீங்க? சராசரி. என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும். செம்படர் கொண்டு தொடங்குவோம். அது இப்போது ஃபேஷனில் இருக்கும். அந்நியவர்களால் உங்க வீட்டை பெரிய புத்தாண்டு விருந்து ஆக்கி விடுவேன். அது தங்கத்தை விட பிரகாசமாக இருக்கும். தங்கத்தை பற்றியே பேசுகிறேன். எனக்கு இங்கு சில தங்க கட்டிகள் உள்ளன. அட, இங்கேதான் இருக்காங்க. ஒரு சிறந்த சின்ன தோடுதல். ஒரு சிறந்த சின்ன தங்க வீட்டு. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம். சரி. மறந்து போச்சு. இது என் புத்தாண்டு அதிசயம். இந்த கிறிஸ்துமஸ் மரம் எப்படி இருக்கு? வாவ், அது அற்புதமானது. நீங்க வேற லெவல் மேதர். உங்களுக்கு உதவி செய்ததில் மகிழ்ச்சி. என் பொண்ணான வீட்டிற்கெல்லாம் தேவா வெறும் பணத்தின் முதுவெளி போல இருக்கிறது. வா, நான் அதை பிடிக்கிறேன். ஏய் சிறிய திருடன், என் பணத்தை திருடாதே. உன் வீட்டுக்கு போ. அத வில்லைன்னு நான் சொல்ல முடியுமானால்? ஏய், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இன்னும் முடியலை. என் வீட்டுக்குள் அலங்கரிக் நிறுவலாம். போலிவான பாய்களை பார்த்து தாழ்த்து. இப்போது சுவர்களை அலங்கரிப்போம். எனக்கு நில வேண்டும். என் கைகளும் தேவை. அதை யார் எடுத்துக்கொள்வார்கள்? என் கையெழுத்துக்கள் எல்லா சுவர்களிலும் உள்ளன. இது நன்றாகவும் எவ்விதமாக இருக்கும். சிறிது பச்சையை சேர்ப்போம். வாவ், மஞ்சள் மற்றும் சிவப்பு. அடுத்து போகலாம். நமக்கு சில அலமாரிகள் தேவை. அருமை பைன்கோன்கள், மேலும் ஒரு கிறிஸ்துமஸ் மரம். கண்டிப்பாக எல்லாமே மிகவும் கொண்டாட்டமாக இருக்கும். அதை பாருங்கள், என்ன அழகானது. வாவ் வாவ் வாவ். சரி சரி சரி.
கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் எவ்வளவு இருந்தாலும் குறைவே. சம்மதிக்கிறீர்களா? ஆம், இதோ அந்த விளக்கு. நான் என்ன செய்றேன் என்பதை நீ அறிவியா? எனக்கு சில வினாடிகள் கொடு. வா. அதுவே அழகாக இருக்கின்றது. அது ஒரு சிறிய பனி மனிதன். சரி. ஓ, எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, ஒரு பழைய புத்தகம். அது நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். மலைகளுடன் ஒரு கிராமம். சரி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, இது ஒரு ஜன்னல் போல உள்ளது. எனது விருப்பமான சூடாவை சாப்பிடலாம். உணர்ந்து கொள்வீர். உங்களுக்கு ஒரு லைஃப் ஹாக் வேண்டுமா? நீங்கள் கான்களால் ஒரு மேசை உருவாக்கலாம். இப்போது புத்தாண்டை கொண்டாடத்துக்கு எல்லாம் தயார். இது மிகவும் விருந்தாளியாவானது. நண்பர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு பீன் பேக். ஆம், அருமை. என் வீட்டை அலங்கரிக்க ஈயோடு இருந்து தொடங்கலாம். முதலில் குளிர்காலத்தில் என்னை உஷ்ணமாக வைத்திருக்க அடியில் ஒரு மெல்லிய கம்பளி போடுகிறேன். மேலும் ஒரு பளபளப்பான நட்சத்திரத்தையும் மேலும் சில ஞான் காட்சி பலகைகளையும் தொங்க விடுவோம். என் சுவர்கள் இப்போது அற்புதமாக தோன்றுகின்றன. மேம், நன்று. அங்கே ஹார்ட்டின் வடிவத்தில் சில அலமாரிகள் வைக்கும். என் அழகான அலங்காரங்களை, எனது அழகான அரச கொடிமுடி மற்றும் என் மாட்சிமையான ஐஃபல் கோபுரத்தை அங்கே வைக்கிறேன். அது எனக்கு பாரிஸில் கொடுக்கப்பட்டது. ஒரு வீட்டை அலங்கரிப்பது மிகவும் சந்தோஷமானதும் பரபரப்பானதும் ஆகும். ஒரு மேசையை ஒரு கண்ணாடியுடன் மூலையில் வைக்கிறேன். என்னையே பற்றி ரசிப்பேன். பின்னர் நகங்களை செம்மைப்படுத்துவேன். அழகு. என்னுடைய அனைத்து மேக்கப்பும் இங்கே பொருந்துமா என ஆய்வேனாம். இப்பொழுது பரிசோதிப்போம். ஆமாம், இது ஒரு அதிசயமே. கிறிஸ்துமஸ் மாட்டில் எங்கள் பெற்றோர் எப்போதும் இதை தொங்குவிக்க முடியும். அது எனக்கு தெரியுமா? அவை சிலிண்டர்கள், பிராண்டட் சிலிண்டர்கள். நிச்சயமாக. காத்திருக்கவும். மென்மையான மேல்குட்டிகளை சியாண்டு வருவோம். இப்போது அபாரம் இருக்கும். அழகானதாகவும். மூவா. வணக்கம் அனைவருக்கும். இந்ததை நான் விரும்புகிறேன். ஆமா. அக்க எல்லாம் மோசமாக நைத்தா. நாம் இதை அவசரமாக சரி செய்ய வேண்டும். ஓ, அந்த மெத்தை போன்ற குஷன்களை பாருங்கள். மேல் பகுதியில் என் நண்பர்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். ஓ, பொன்னிற அச்சுகளே, நிச்சயமாக. வாவ், அதை பாருங்கள். ஆமாம், தொடரும் நேரம். நிச்சயம் சில கூடுதல் பொன்னழகும் கிறிஸ்துமஸ் அலங்காரமும் வேண்டும். வாவ், அற்புதம். என் எல்லா பொருள்களுக்கும் கட்டாயமாக சில அலமாரிகள் வேண்டும். அந்த கிரீட வடிவங்கள் அருமையாக இருக்கின்றன. ஓ, எனது அனைத்து அலங்காரங்களையும் அங்கு வைக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன். ஓப், இது மிகவும் விலை உயர்ந்த விஷயம். அழகாக இருக்கிறது. மூலையில் நான் ஒரு மேசையை வைக்கிறேன். ஆனால் ஒரு டேபிள் மட்டும் அல்ல. இந்த அழகான தேவதையை பாருங்கள். மேலும் சிற்றூட்டு பொருட்களையும். நல்லது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எனக்கு ஒரு டிவி தேவை. நான் புத்தாண்டு காமெடி படங்கள் பார்க்க முடியும். அம்மா, இது ரொம்பவே சிரிப்பானது. நல்லது. எல்லோரும் படுக்கைக்கு செல்லவும். சாண்டா கிளாஸ் விரைவில் வருவாரு மற்றும் பரிசுகள் கொண்டு வருவார். நல்லா தூங்குங்க. ஹோ ஹோ ஹோ, பிரிட்னி அவளுக்கு இந்த பொன்னான பரிசு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். மேண்டிக்கு நம்ம அழகு குயின் நான் ஒரு ஆடம்பரமான பரிசும் வாங்கி இருக்கிறேன். மற்றும் ஓ, நான் இங்கே இல்லை. சாண்டா
ஷாண்டா அவர் எங்களுக்கு பரிசுகளை கொண்டு வந்தார். உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது என் கனவின் பர்கர். நன்றி சாண்டா. வேயாவ், எனக்கும் எனது பரிசு மிகவும் பிடிச்சிடுச்சு. ஓ வேயாவ், ஒரு வளைய வடிவில் ஒரு பிங்க் லாலிபாப் வேண்டும் என்று எப்போதும் நினைத்தேன். இது அருமை. கூல், இருங்கள். என்னிடம் ஒரு சதுப்பு நில கேக் இருக்கிறது. இது மிகவும் இனிப்பு. எனக்கு இது பிடிக்கும். நம்ப முடியவில்லை. ஷாண்டா அவரது இல்லத்துக்கு திரும்ப பறக்கிறார். ஹுரே! அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் கண்ணே? நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? சரி, சமையல்காரர் இவ்வழக்கில் உள்ளார். எனது போன்ற நிபுணருக்கு உங்கள் ஆர்டரை தயாரிப்பது எந்த சிக்கலும் இல்லை. நாம் ஒரு வட்டமான போல்ட் எடுத்து நடுவில் வெட்டுகிறோம். நமக்கு 3 அடுக்குகள் கிடைக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் சுவையான கிரீமால் தடவப்பட வேண்டும். முதல் கேக் தயார். நாம EBR 2 கட்ட தொடங்கலாம். பெர்ஃபெக்டோ. மம்மா மியா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. பார்க்க மீதம் இருக்கும்போது தேனை சேர்த்து கொள்ள வேண்டும். இதை செய்வோம். பாட்டி, எனக்கு தேன் கூட முடியாது. எனக்கு இதே அதிகம் தேவை. ஓ நன்றி. தவறாக இருக்கிறாய். ஓ, சுறுசுறுப்பாக தேனை திருப்பி கொடு. நீ போவையாளா? ஆம். ஓ, அதுதான் என்ன போய் ஒளிஞ்சி. அப்படியா? ஓ, என் பொறி எங்கே? அது எனக்கு தேவைப்படும். எனது வெள்ளைப்பற்களின் சிரிப்பை எப்படி புரிகிறீர்கள்? சரி, வேலைக்கு இறங்குவோம். இப்போது பாட்டி கேக்கின் நடுக்கில் தேனை ஊற்றப் போகிறார்கள். அது அழகாகவே இருக்கிறது. இப்போ கிரீம். இதை பண்ணலாம். நான் அதை அலங்கரிக்க போகிறேன். எனக்கு தோன்றுகிறது என் பேத்தி இதை விரும்புவாள். அவளுக்கு எப்பொழுதும் இனிப்புகளின் மீது ஆசை உண்டு. அதனால் அவளின் பிடித்த ஜெல்லிகளை சேர்க்குங்கள். ருசியாமர் ஷர்தீஸ். அது ஹபா பபா வச்சிருக்கிறது பசீப்பு. ஓ, அதை ஃபிக்க முடியாது. ஓ, என்னோட பற்கள் உதவுமா? ஓ, வேறு வழி இல்ல. சரி, நான் ஒரு காலோர கிடைச்சிட்டேன். கவனமாக இரு. கண்ணே, பாட்டி எல்லாத்தையும் திறக்க போறார் பாரு. வேணாம் உனக்கு. நானா? நீங்கள் அருமை. ஹபா பபாத்தை விட மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மேலும் இது ஸ்ட்ராபெரி ருசி கொண்டது. ஆஹா, நான் அதை தேர்ந்தெடுக்காமல் இருக்க முடியவில்லை. பாருங்கள், நான் ஒரு பலூன் உருவாக்கினேன். இப்போது என் கேக்கின் வெளிப்புறத்தையும் சில பால்கணத்தால் அலங்கரிக்க போகிறேன். இது மெல்லிய தியாப் அழகாக இருக்கும். என்னுடைய அம்மா அதை அடிக்கடி செய்வதை பார்த்திருக்கிறேன். இந்த கேக்குக்கு லேபிள் போட போகிறோம். பாருங்கள், இப்படி ஒரு ஹபா பாபா கேக். இப்போது சரி, தேனின் பதிலாக சுவையான ஒன்றை பயன்படுத்துவது மேல். நான் சீரப்பு, சிற்றரிசி எசன்ஸ் பயன்படுத்த போகிறேன். எல்லா குழந்தைகளும் அதை விரும்புவார்கள் என்பது எனக்கு தெரியும். மெழுகு கண்டியாக இருந்து நான் ஒரு வண்ணமிகு அலங்காரம் செய்வேன். அது முழுவதும் சுற்றி கொள்ளும். ஆம், என் லேபிள் பற்றி உங்களுக்கு என்ன உணர்ச்சி? இது ஸ்கிட்டல்ஸ் மற்றும் இது சாப்பிடக்கூடியது. சரி, சாப்பிட ஆரம்பிங்க. ஆஹா, இங்கு இனிப்பு பொருட்கள் நிறைய இருக்கின்றன. வேண்டாம், நான் மிகவும் பசிக்கிறார். இந்த ஸ்கிட்டல்ஸ் யார்? ஆம், போதும். அது சாகஷ்மமா இருக்குது. அது தேனா சுவாரஸ்யமா இருக்கு. கொஞ்சம் ஜாம். அப்படியா? நான் 3வது கேக் சாப்பிட விரும்புகிறேன். அது ஹபா பபா போல் இருக்கிறது. வாவ், இதன் உள்ளே பப்ளி உண்டா? நேரமாயிடுச்சு. இந்த ஃப்ரீக் சிறந்தது தங்கைதான். நப்தானா, நன்றி. சிறப்பான வேலை. அடுத்தது என்ன? நாங்கள் காத்திருக்கிறோம். என்ன ஒரு ஜிஞ்சர் பிரெட் வீடு? அது என்ன? மிகவும் சரி.
சுழற்சியான இடத்திற்கு வந்துட்டீர்கள். சமையல்காரருக்கு அதற்கென ஒரு சிறப்பான ஆயுதம் உள்ளது. இது உலகிலேயே கூர்மையான அரிவாள். இது எல்லா வடிவங்களையும் கண நேரத்தில் வெட்டி விடுகிறது. நீங்கள் ஒரு எதிர்கால வீட்டை காண்கிறீர்கள். சரி, நான் ஹாம்பியர் முடித்து விட்டேன். அதை ஓவனில் சுடுவோம். ஆமாம் பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, இதை கொண்டு செல்லவே முடியவில்லை. என் பேத்திக்காக பக்கத்தில் உடுத்திய காய்கறிகளை பறித்துக் கொண்டு வந்தேன், ஏனெனில் என் கைகளால் வளர்த்ததுதான். இது ஆரோக்கியமானதுமின்றி அற்புதமானது. மேலும் உங்கள் இனிப்புகள், நாங்கள் சில சந்தனை பயன்படுத்துவோம் மற்றும் ஒரு சிறப்பு பந்தலுடன் அதை ஒரு தட்டில் வைத்து விடுவோம். பாருங்கள், மிக சரியானது. இப்போது அதை முழுவதும் தடவி விடுகிறோம். முரட்களை எடுத்துதான். அதை செய்யாத. இங்க வர்க்கத்தில் கொத்தமல்லி, ப்ரோக்கோலி, சில உரையாடல்களுக்கு Honstifakos, o fear this charming. குறையில சாஃபரை நீங்க ஸ்டர் குக்கீக்கர் விட்டமே நோடெல்லாம் பயன்படுத்தியால் போதுமா? இங்க ஆசக் திரும்பி சுட்டு தேவையில்லை. வெறும் நுடலாவிலே முக்கி கொட்டி ஒன்றாக ஒட்ட விரல்கள். பாக்கி பிடிச்சிருக்கிறதா? ஃப்ரெஷ்மெல்லோவுகளால் அலங்கரிக்கிறேன். ஆஹா, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா, என்ன செய்து விட்டேன்? நான் வீட்டை தீயிட்டு விட்டேன். ஓ, அது சங்கடமாக இருக்கிறது. அது வேலை செய்யாது. ஒரு நிமிடம். சமையலர் சமையலறையில் தீயை அனுமதிக்க மாட்டார். இதோ தீயணைப்பு வண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஓ, whipped cream, durvernspauen. Entisa. ஆஹா, சாமிய கழிஸ்படி மானத்தையும் ஸ்டார்ட் பண்ணி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். என் ஜிஞ்சர் பிரெட் வீட்டை மேடையில் வைக்க நேரம் வந்துவிட்டது மற்றும் தோசுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆஹா, இது பிரமாதமாக இருக்கிறது. இதற்கு தேவையானவை இனிப்பு மற்றும் லாலிபாப் மட்டும்தான். எனவே அதை அலங்கரிப்போம். அது சரி, இறுதி பார்வையும். சூப்பராக இருக்கு. நாம ரெடியா இருக்கோம் பிள்ளை. ஓ ஓ ஓ ஓ இது என்ன? நான் நினைக்கிறேன் டெடி பியர் தான் உயிர் பிழைத்தது. இல்லை, அது வேலை செய்யாது. அப்பா, பாட்டி காய்கறிகளால் ஒரு வீடு கட்டியிருந்தாரா? வீட்டை விட ரொம்ப நல்லது. சனை நல்ல இருக்கு, பட் சுவை உங்களுக்கு பிடிக்காது. சுவையான சாவீடி தானே நான் ஆசைப்பட்டேன். உண்மையில இது அதிகம் சுவையாக இருக்கு. நிறைய கும்பு இருக்கு. முயற்சி செய்து பாருங்கள். சுவையானது மற்றும் ஒரு எலுமிச்சை. அருமை. இது ஒரு சந்திப்பு. வெற்றி. சேங். ஹல்லேலூயா. அது கேட்டிருக்கியா? ஓ, கண்டிப்பா. ஆஹா, நீ முடிச்சிட்டியா கண்ணு? ஒரு நிமிஷம். முடிஞ்சது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். இது எனக்கு மிகவும் எளிது. ஓ, இனி மீண்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டா? அது ஆரோக்கியமாக இல்லை. அற்புதம், நீங்கள் அதை செய்யலாம். இப்படியான சந்தர்ப்பத்திற்கு எனக்கு ஒரு பச்சை டோனட் சுகர் பெட்டி இருக்கிறது. அவற்றை பேன்ஸ் பதிலாக பயன்படுத்தலாம். எதையும் சமைக்க வேண்டியதில்லை. அதை இரண்டாக வெட்டி இது அருமையாக இருக்கும். குறிப்பாக அதில் நீங்கள் ஒரு சாக்லேட் பாறை போட்டால். இது ஃப்ரோஸ்பெரிஸாக இருக்கிறது. அதனால நான் சில மீதியை சாப்பிட உள்ளேன். சூப்பர். இப்போது நாம் கமிக்கு மேலே வைக்கிறோம் மற்றும் அதுக்கு சாக்லேட் சிரப் தெளிக்கிறோம். இது மிக சிறப்பாக இருக்கிறது. ஓ, இது ஒரு சர்க்கரை குண்டு. எனது பர்கருக்காக 3 வண்ணம் மிகுந்த எள்ளு பூனசி எடுத்து அதை துண்டுகளாக வெட்ட போறேன். அப்பள் நறுக்கப்பட்ட இறைச்சியால் பாட்டியை தயார் செய்கிறோம். அதை உருட்டி அடுப்பில் வைக்கலாம். அதை கரண்டியால் அழுத்தினால் சரியான வடிவம் உறுதியாகும். கட்லெட் வெந்துவிட அதை நன்றாக பிரெடில் வைக்க வேண்டும். இப்போது ஒவ்வொருடனும் கொஞ்சம் தக்காளி மற்றும் ரொம்ப சுவையான பிரான்ஸ் நாட்டிலிருந்து சீஸ் ஸ்ட்ரிங்.
ஓ என் பன் எப்படி இருக்கிறது செஃப்? ஓ அது அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. பேர குழந்தை எனது வடிவமைப்பை கண்டிப்பாக விரும்புவாள். நான் புதிய சாலடை மற்றும் இதய வடிவில் கட்லெட்டை உள்ளே வைப்பேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அன்புடன் சமைக்க வேண்டும். வெள்ளரிக்காய், தக்காளி, முடிந்தது. ஓ செல்லம், நீ நிறுத்த வேண்டும். ஆமா சரி டடா பர்ஸ் வீண்டிங்க. அது அழகாக இருந்தவன். சர்க்கஸ் ரெஸ்டரேஷன் தோன்றவேன். இதுல சீமோர் ஸ்டிரிங் என்னது? ஓ இது ஸ்ட்ரெயிட் ஃபார் வினோதமா இருந்துச்சு. இதுல சாக்லேட் உள்ளது. இல்ல அத நான் சாப்பிட விரும்பல. சிராம்ஷோன் அடங்கிப்பீங்க. ஆனோடைய ஒன்றில் 3 செய்வதற்கு நினைத்தேன். And this புத்திசாலித்தனமான ஆன்ஸ். ஓ சிம்மே ஃப்ரெஞ்ச் வைடே. எனக்கு உம்மாவா பிடிச்சிருக்கேன். மேலோட்டத்திலேயே உள்ளதோ என் பாட்டியர் ஒரு பர்கர் மட்டுமே. பார்ப்போம். ஓ இவ்வளவு அழகாக இருக்கிறது. இது ஏர்பார் சுவை கிடைக்கும். இங்கிருந்தும் பார்ட்டி. நான் வென்று விட்டேனா? ஓ மிகுந்த நன்றி சின்னம்மா. இதுதான் பாட்டிக்கு கிடைக்கும் சிறந்த விருது.